வெப்படை அருகே ஹரியானா கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் நாமக்கல் நீதிமன்ற நீதிபதி மாலதி ஆய்வு மேற்கொண்டார். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். என்கவுண்டர் நடந்த இடத்தில் நீதிபதி ஆய்வு மேற்கொண்டார். விவரங்களை சொல்லுங்கள். கேரளாவில் ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்துவிட்டு தப்பி வந்த ஹரியானா மாநில கும்பல் தமிழகம் வழியாக தப்பிச் செல்லும் பொழுது நாமக்கல் மாவட்ட போலீசாரால் என்கவுண்டர் செய்து கைது செய்யப்பட்டார்கள். 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு நபர் அதில் ஒரு நபர் காயத்துடன் மருத்துவமனையில் இருக்கிறார். ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மொத்தமாக 7 பேர், அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். என்கவுண்டர் செய்யப்பட்ட வெப்படை அருகே செட்டியார் கடை என்ற அந்த பகுதியிலே தற்பொழுது நாமக்கல் மாவட்டத்தினுடைய நீதிபதி நாமக்கல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மாலதி தற்பொழுது விசாரணை செய்து வருகிறார். அந்த சம்பவ இடத்தையும் ஆய்வு செய்கிறார். பொதுவாக என்கவுண்டர் சம்பவங்கள் நடந்தால் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்படும். அந்த சம்பவம் என்கவுண்டர் சம்பவம் எப்படி நடந்தது, ஏதாவது சூழலால் நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்பது போன்ற விவரங்களை எல்லாம் விசாரிக்க வேண்டும் மேஜிஸ்ட்ரேட். எனவே மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மாலதி தற்பொழுது அந்த பகுதியில் ஆய்வு செய்கிறார். அதற்கு பிறகு குற்றவாளிகள் கைது செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெப்படை காவல் நிலையத்திற்கு செல்கிறார். இந்த என்கவுண்டரில் காயமுற்ற காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் இருவரையுமே சந்தித்து விசாரணை நடத்த உள்ளார். வெப்படை அருகே ஹரியானா கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் குமாரபாளையம் நீதிமன்ற நீதிபதி மாலதி ஆய்வு மேற்கொண்டார். என்கவுண்டர் நடந்தது தொடர்பாக நீதிபதியிடம் காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர்.